3 மாசம் ஆச்சு இந்த மாதிரி பண்ணி. கை ஒடிஞ்சு 3 மாசம் ஆச்சு. தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனேன். 15,000 செலவாயிருக்கு. இந்த மாதிரி சரி பண்ணவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். 15 நாள் இந்த யூடியூப்ல பார்த்தேன். வரலாமா வரக்கூடாதுன்னு இரு யோசனையில இருந்தேன். நம்பிக்கையோட வந்தேன். இன்னைக்கு இந்த கை இப்படி வருது. கை இப்படி மடக்க வச்சுட்டாரு சாமி. 1500 கட்டுக்கு காசு கேட்டாங்க. 1500 வேணான்ட்டு வெறும் 900 ரூபா வாங்கியிருக்காங்க. கட்டு எனக்கு ஃப்ரீ, மருந்து எனக்கு ஃப்ரீ. நேற்றுக்கு நான் வந்தேன். நேற்றுக்கே என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிருந்தாங்க என் கையை. நேற்றுக்கே சாமி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, நீ போய் இன்னைக்கு மட்டும் நைட்டு தங்கிட்டு நாளைக்கு வாமான்னாங்க. வந்தேன். நல்லபடியாக வலிக்காம நல்லபடியாக பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப இந்த தெய்வத்தை ரொம்ப எனக்கு யாருமே இல்லை. அம்மா மட்டும்தான் இருக்காங்க. யாருமே இல்லை. என் உயிர் மக்களே, இந்த பிறப்பு உங்களுக்காண்ட நான் பிறந்திருக்கேன். 18 சித்தர்ல என் கூட ஒரு ஆள் இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள வைப்ரேஷனா என்னைய பார்க்கறதுக்கு ஒரு வைப்ரேஷன் நிறைய இருக்கு. இது அளவுக்கு போட கிடையாது, பந்தாவுக்கு போட கிடையாது. 21 முகம். என் தெய்வத்துக்குள்ள கட்டுப்பாடு, சில மந்திரங்கள் இருக்கு. என்னை இப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன்னா என்னோட தெய்வம் வேலை செய்யும். இதுக்காண்டி கணக்கு இருக்கு. இதுக்காண்டி நான் பந்தா பண்றேன்ல, நான் பந்தா பண்றாளப்பா இல்ல யாராவது தெரிஞ்சாலும் வேண்டியாலும் நான் கூப்பிட்டேனா? இல்ல யாராவது பசி பட்டினோட போட்டுருக்கனா? இங்க வந்தா இருக்காரு. யாராவது பசியோட போயிருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்கம்மா. என்ன பாரு, என்ன கம்மி வெறும் 900 ஓவாய்க்கு இந்த கையை சௌரியம் பண்ணியிருக்கேன். நான் போட்டிருக்க மருந்து, நான் போட்டிருக்க துணி, நான் போட்டிருக்க எண்ணெய், இதெல்லாம் கணக்கு பண்ணா என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. இது வேலை செய்யறது என் மக்களுக்கு மருந்து வாங்குறதுக்கு, துணி வாங்குறதுக்குன்னு புத்திரக்கட்டு பாண்டி அறக்கட்டில் 600 ஓவா அந்த பாட்டில் மூடி எண்ணெய் சபு கிழிஞ்சிருக்குன்னு நீங்க ஆஸ்பத்திரி போனா 6000 ரூபாய்க்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் போடணும், மூத்திர டெஸ்ட் எடுக்கணும், கிட்னி டெஸ்ட் எடுக்கணும். எல்லாம் பார்த்து 20 நேரம் செலவழிச்சுட்டு 10,000க்கு மாத்திரை கொடுத்து போவிய. இங்க 600 ஓவா பாட்டிலுக்கு நாங்கள் கொடுத்து என் தெய்வம் சரி பண்ணுது. அந்த காசை மக்களுக்கே திருப்பி போடுறோம். திருப்பி அந்த மூலிகை மருந்து தயார் பண்றோம். திருப்பி மிச்சம் இருக்க காசை என் மக்களுக்கு அண்ணாணம் போடுறேன். அந்த காசை நான் எடுத்தா என்னைய தெய்வம் போட்டு போடும். அதனால நல்லா கிடைக்கும் மக்களே. ஆன்லைன்ல கொரியர் பண்ண மாட்டான். நேரம் என் வாசல் வாங்கிட்டு போங்க. நிறைய பேர் பழைய ஸ்கிரீன்ஷாட்டை கொண்டாந்து என்னுடைய மனைவி விலாசம் நீங்க ஏமாத்தி என்னுடைய மூலிகை மருந்து வாங்கிட்டு போறிய. இது நல்லா இல்லப்பா. ஆண்டவன ஒரு பார்த்துக்கிட்டு இருப்பேன். தெய்வத்துக்கு நேர்மையா வாங்க. வீட்டில் ஒன்றும் புரியல, நீங்க சொன்னா காமிச்சிட்டு கொடுத்துட்டு போறாங்க. பாவ செயல் பண்ணாதீங்க. குடும்பம் நல்லா இருக்கணும். அவ்வளவுதான் நான் கடைசி மூலமா சொல்றேன். ஐயா எல்லாரும் டோக்கன் படி வாங்க. என் தெய்வ கணக்கு படி தான் நான் பார்ப்பேன். அவசரப்படாதியா. டோக்கன் இருக்கால் பாருங்க. டோக்கன் இருக்கால் மூலிகை மருந்து வாங்கிட்டு போய் தேங்க. இந்த மூலிகை மருந்து ஐயா எல்லாரும் உங்களை மாதிரி கைகாம்பா. இந்த மூலிகை மருந்து இந்த வாதம் சம்பந்தப்படுது. நரம்பை டெம்பரா இருக்கா லூஸ் பண்ணால் வாதம் கிளியர்ஸ் பண்ணாது, மறு வாதத்தை குணப்படுத்தும். அதே மாதிரி நாள்பட்ட சவு பிரச்சனை, ரத்தக்கட்டு, சுளுக்கு, கால் வீங்கியிருக்கு, கை வீங்கியிருக்கு, கால் கருத்து போயிருக்கு, வெறிக்கோஸ் இருக்கு, 10 இருக்கு. இதை எல்லாமே என்னோட மூலிகை மருந்து. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி இந்த மூலிகை என்ன சரி வந்துக்கிட்டே வரும். இந்த புதுசாக அடிவோட்டாளுங்க அவங்க மட்டும் நின்றுங்க. நாள்பட்ட பிரச்சனைலாம் மூலிகை மருந்து வாங்கிட்டு போய் தேய்ங்க. தேய்ச்சி போட்டு திருப்பி வாங்க. தேவைன்னா கட்டுவான், இல்லைன்னா வலிச்சிட்டு போகலாம். இதுதான் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி சக்தி கோழி பண்ணாரி. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் கொட்டாம்பட்டி வழியாக அந்த பக்கம் வரலாம். இந்த பக்கம் திருப்பத்தூர் இந்த வழியாக வரலாம். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த தப்பாக கமெண்ட் போட்டு உன் குடும்பத்தை நீ போட்டு பாரு. நான் எவ்வளோ சக்தியானு உனக்கு தெரியும். இந்த வைத்தியத்தை செட் பண்ணுறது, என் மக்களை ஏமாத்துறது, ஓன் நம்பரை கீழே ஓடுறது, ஓன் நம்பரை கீழே ஓட்டு அவர்கிட்ட ஆன்லைனில் மருந்து கொடுக்குறது, இந்த வேலைலாம் வச்சுக்கிட்டு வச்சுக்க. உன்னுடைய நம்பரு, நீ என்ன ஃபேஸ்புக்கு, என்ன ஐடி என்னன்னு பார்த்து உன் குடும்பத்தில் நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம். உண்மையாக பையாயா? என் மக்களை யாரும் ஏமாத்தினாலும் சரி, என்னைய நேராக பாருங்க. நான் முகப்பதிவு பண்ணிருக்கேன். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. என்னைய பாருங்க. ஏமாத்துறவன யாரும் ஏமாறாதீங்க ஐயா. சரிம்மா சரிம்மா நான் வர்றேன், நான் பார்க்குறேன். அதனால தயவுசெய்து சொல்கிறேன், என் மக்களே, என் உயிர் மக்களே, யாரையும் நம்பர் ஏமாறாதிய. ஃபேஸ்புக் நம்பரில் கீழே என்னுடைய நம்பரை நாங்கள் போட மாட்டோம். என்னுடைய நம்பரு 96 29 79 49 61. இந்த நம்பர் தான் என் நம்பரு. நாங்கள் ஆன்லைனில் கொரியர் பண்ண மாட்டோம். நேராக வாங்க. என்னோட வைப்ரேஷன் பாருங்க, என்னைய பாருங்க, மருந்து வாங்கிட்டு போங்க. இந்த ஈத்திர பள்ளியை ஏமாற்றுவாங்க இந்த வைத்தியர்கள். இந்த ஆன்லைனில் செட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு
தப்பு தப்பாக கமெண்ட் போட்டு உங்களை திசை திருப்பாங்க. அவனை நம்பாதிய, அவன் குட்டிச்சவராக போயிடுவேன். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி ஞாயிறு விடுமுறை.